Hare Krishna 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 Hare Ram 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 Hare Krishna 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 Hare Ram 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 Hare Krishna 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 Hare Ram 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 Hare Krishna Krishna Hare Ram 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 Hare Krishna Krishna Hare Ram 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 Hare Hare Krishna Ram Hare Krishna Hare Ram Hare Krishna Hare Ram Hare Krishna Hare Ram Hare Krishna Hare Ram Krishna Hare Ram Hare Krishna Hare Ram Hare Krishna Ram Hare Krishna Krishna Hare Ram Hare Krishna Ram Hare Krishna Ram Hare Krishna Hare Krishna Ram Hare Krishna Hare Krishna Ram Hare Krishna Ram Hare Krishna Hare Krishna Ram Hare Krishna Hare Krishna Hare Krishna Ram Krishna Hare Krishna जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि हरे कृष्ण माता जी ஹரே கிருஷ்ணா. ரொம்ப 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 நன்றி. நம்ம மற்றவெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருக்கு 5 நிமிஷம். ஸோ மங்களாச்சரணம் சொல்லி முடிச்சுடலாம். ஓகே, அதுக்குள்ள கரெக்டா இருக்கும் 5:30 ஸ்டார்ட் பண்ண. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்முன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदा मह्यं तदात्मे स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरुं श्रीयुतपथकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं
कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादां सहगन ललितां श्री विशाखान्विदां च हे कृष्णा करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांत नमोस्तुते तप्तकांजन गौरांगी श्री राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिय नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा माताजी प्रभुजी என்ன பண்ணலாம் 3 நிமிஷம் இருக்கு வருஷ படிக்கலாமா பரவாயில்லன்னு அப்புறம் அவெல்லாம் வரும்போது பரவாயில்ல மாதாஜி படிக்கலாம் சொல்லுங்க மாதாஜி படிக்கலாம் மாதாஜி வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேக்குறது படிக்கலாம் மாதாஜி படிக்கலாம் மாதாஜி ஓகே பின்ன ரிப்பீட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளுரை ரொம்ப பெருசு நம்ம அதனால்தான் எனக்கு கொஞ்சம் புரியல ஓகே ரிப்பீட் பண்ணுங்க அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதி ஹித பிரபோ அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதி தேஹ பிரபோ அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதி ஹித பிரபோ மாதாஜி ஸ்கிரீன்ல தெரியல மாதாஜி ஸ்லோகம் தெரியல உங்களுக்கு சாரி மாதாஜி நான் இன்னும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரே செகண்ட் தெரியுது மாதாஜி உங்களுக்கு தெரியறதா சரி நான் திருப்பி எப்படியும் எடுத்துட்டேன் இன்னொரு வாட்டி பண்றேன் மாதாஜி பிரச்சனை இல்ல இப்ப தெரியுறதா பாரு அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ जिगाससि स्वित् सहृद्भोनु जीविनः येषां न चान्यद् भवतः पदाम्बुजात् परायणं राजसु जोषितां हसाम् ஓகே ஓவர் லைன் ஃபுல்லா இன்னொரு வாட்டி படிக்கலாம் அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ தெரியுது தமிழ்ல தெரியலையே ஓ தமிழ்ல தெரியலையா உங்களுக்கு ஒரு நிமிஷம் இப்ப தெரியுதா தமிழ்ல அப்ப தெரியுது அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ जिगाससि स्वित सुकृतोनु जीविनः येषां न चान्यत् भवतः पदाम्बुजात् परायणं राजसु योजिदां सगात् யாராவது ஒருத்தர் வேர்ட் டு வேர்ட் மீனிங் படிக்கிறீங்களா ஹரே கிருஷ்ணா அபி என்றால் அத்திய இன்று ந எங்களிடம் துவம் நீ தாங்கள் ஸ்வகிருத நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள் ஈகித்த எல்லா கடமைகளையும் பிரபு எம்பெருமானே ஜிகாசசி கைவிட்டு ஸ்வித் அநேகமாக சுக்ருத் நெருங்கிய நண்பர்கள் அனுஜீவன கருணையால் வாழும் ஏஷாம் யாருடைய ந நல்லது ச மேலும் அந்நியத் வேறொருவர் பவத்தக உங்களது பத அம்புஜாத் தாமரை பாதங்களில் இருந்து பாராயணம் நம்பியிருக்கிறோம் ராஜசு அரசர்கள் யோஜித்த கொண்டுள்ள
அகஸ்ராம் அகஸ்ஸாம் விரோதம். ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. எம்பெருமானே, இதுவரை எல்லா கடமைகளையும் நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள். இப்பொழுது எல்லா அரசர்களும் எங்களிடம் விரோதம் கொண்டுள்ளனர். எங்களை பாதுகாக்க கூடியவர் வேறொருவரும் இல்லாத இச்சமயத்தில் உங்களுடைய கருணையையே நாங்கள் முற்றிலும் நம்பியிருக்கிறோம். என்ற போதிலும் இன்று எங்களை புறக்கணித்துவிட்டு நீங்கள் சென்று விட போகிறீர்களா? ஹரே கிருஷ்ணா. எப்படி கேட்கிறா பாருங்க இல்லையா? குந்தி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டா, எங்களுக்கு கஷ்டம்லாம் இருந்தப்போ பகவானே எங்கூட நீ இருந்தியே, இப்ப எங்க கஷ்டம்லாம் போனோன்னு நீ போறியே அப்படின்னு கேட்கிறா இல்லையா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்தியம் நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வாசம் ததோ ஜெயமுதீரிய நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகே शृण्वतां सुखतां कृष्ण पुण्यश्रवण कीर्तनः हृदयन्तस्यः अभद्राणि विधुनोति सुहृत्सदा मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरि ओं तत्सत्. ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லோரையும் இந்த மார்னிங் கிளாஸுக்கு இஸ்கான் குலாய் மேங்களூர் சார்பிலும் நாமனிஷா பிரபுவின் சார்பிலும் மிகவும் தாழ்ந்த பணிவோடு வருக 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 என்று வரவேற்கிறேன். இப்ப இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன பாருங்க, எம்பெருமானை இதுவரை எல்லா கடமைகளும் நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள். யாரோட கடமைகள்? எங்களுக்கு நிறைய கடமைகள் இருந்தது, நாங்களா செஞ்சோம். அதை நீங்க எங்க கூட இருந்ததுனால எல்லாத்தையும் நாங்க ரொம்ப அழகா நிறைவேற்றினோம். இவ்வளோ கஷ்டம் வந்தப்ப கூட அவ குந்தி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, விபதாசந்து தாசத்வத், அப்படிப்பட்ட விபதங்கள் வந்தது. எப்படி விஷம் கொடுத்தா, விஷம் கொடுத்த பீமனுக்கு நீங்க வந்து காப்பாத்தினீர். எங்களெல்லாம் கொல்லணும்னு நினைச்சா அரக்கு மாளிகையில நீங்க காப்பாத்தினீர். அப்படி அவ எல்லா கஷ்டங்களையும் சொல்றா. இந்த மாதிரி திரௌபதி, அப்பாடி எப்படிப்பட்ட விஷயம் அது, திரௌபதியை காப்பாத்தினேன். அப்படியெல்லாம் நீங்க காப்பாத்தி எங்களை எல்லாம் பண்ணி எங்க கஷ்டத்துலேருந்து கொண்டு வந்தப்புறம் இப்ப ராஜ்யம் எங்க கைக்கு வந்தாச்சு. இப்ப நாங்க அரசாளணும். அது இன்னும் கஷ்டமான விஷயம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ராஜ்யம் கிடைச்சிருச்சுன்னா இனிமே எதுக்கு பகவான் அவர் போட்டும், ராஜ்யத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு நினைப்போம். அப்படி இல்லை, இப்பதான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய இந்த பொருளுரை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெருசு, படிக்கிறது கஷ்டம். அதனால அது இல்லை, அதுல இருக்கிறத நான் சொல்ல ட்ரை பண்றேன். நீங்க அப்புறம் டைம் கிடைக்கும் போது புக்கு எல்லாருக்கிட்ட இருக்குல்ல, படிச்சு பாருங்க. கண்டிப்பா படிச்சு பார்க்கணும். ஏன்னா இது ரொம்ப அழகான பொருளுரை. அவ என்ன சொல்றா, அதிர்ஷ்டவசமாக பாண்டவர்கள் பகவானின் கருவையே முற்றிலும் நம்பியிருந்தனர். இது ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம எல்லாரும் கஷ்டத்துலதான் பகவானை நினைப்போம், சந்தோஷத்துல யாருமே நினைக்கிறது இல்லை. அது வந்து நேச்சுரல். கஷ்டம் வந்து நம்ம பகவானே இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டியேமோ, நமக்கு நல்லது நடந்ததுன்னா என்னமோ பிரகிருதி கிரியமானானி குணக கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமித்தி மன்னியத்தை. இதெல்லாம் நான் செஞ்சு என்னால கிடைச்சதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? சோ அவ வந்து இப்படிப்பட்ட அந்த கஷ்டத்துல பகவானை நினைக்காம சந்தோஷத்துல நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான விஷயம். சோ பாண்டவர்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள். ஆனா இந்த பௌதிக உலகத்துல மற்ற எல்லாரும் என்ன பண்றா, பகவானே இதை கொடு அதை கொடு. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் வளர்ந்த விதத்தை வச்சு நான் சொல்றேன். இப்ப கோவிலுக்கு போகணும்னா என்ன சொல்லுவா, பகவான் கிட்ட இதை வேண்டின்னு வரணும்னு சொல்லுவா. நம்மளே வேற யாராவது யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க, துவாரகைக்கு போறோம், பிருந்தாவனுக்கு போறோம் அப்படின்னு, அத்தாஜி எனக்காகவும் இதை ப்ரே பண்ணின்னு வாங்க மாதாஜி அப்படின்னு தானே சொல்லுவா. ஸோ பகவான்னாலே நமக்குலாம் என்ன, பகவான் இதை கொடு அதை கொடு, ஒரு பெரிய பட்டியலே வச்சிருப்போம் இல்லையா? கோவிலுக்கு போகும்போது நமக்காக, ஹஸ்பண்ட் பிரபுஜிக்காக, பிரபுஜிலாம் மாதாஜிக்காக, குழந்தைகளுக்காக, பேரன் பேத்திகளுக்காக, இப்படி ஒரு பெரிய பட்டியலையே எடுத்துன்னு போவோம். அவர் என்னமோ ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி அந்த கார்டை போட்டோன்னா கிடுகிடுன்னு அந்த வரும் இல்லையா, என்ன வரும், ஒரு பட்டியல் வரும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, எவ்வளோ விட்ரா பண்ணினோம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை பகவான் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சுன்னு போவோம். ஆனால் பகவானுடைய நமக்குள்ள தெய்வீக உறவை பொறுத்தவரை அவரையே முழுமையாக நம்பி வாழ்வது ரொம்ப ரொம்ப பேரதிர்ஷ்டம். முதல்ல அதிர்ஷ்டம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல, இப்ப அவரையே முழுமையாக நாராயண நம்ம இது
என்ன வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயுகா வாசுதேவ பராக்கிரியா வாசுதேவ பரஞானம் வாசுதேவ பரந்தபக வாசுதேவ 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 பரா தர்மோ வாசுதேவ பராகதி அப்படின்னு எல்லாமே வாசுதேவா அப்படின்னு இருக்கிறவா ரொம்ப 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 கஷ்டம். அப்படிப்பட்டவர்கள் பாண்டவர்கள் எல்லாமே வாசுதேவன். நாங்க இருக்கிறது, நாங்க செய்யறது, நினைக்கிறது. அதனாலதானே அர்ஜுனன் உனக்கு துரியோதன் கிட்ட அர்ஜுனன் கிட்ட பகவான் கிட்ட இல்லையா, யார் வேணும் உனக்கு? நான் வேணுமா, என்னுடைய படைகள் வேணுமா? ஆனா என்ன வேணும்னு சொல்றவா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆயுதத்தை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப கூட அர்ஜுனன் என்ன சொன்னா, கிருஷ்ணா நீ வந்தா போறோம், நீ ஆயுதத்தையும் தொட வேண்டாம், நீ கொண்டும் வர வேண்டாம், ஆயுதமும் வேண்டாம். துரியோதனன் அப்படி சந்தோஷமாயிட்டான். முட்டாளான அர்ஜுனன் எப்படி கேட்கலாம் பாரு அப்படின்னு. ஓகே, நாம இன்னும் ஒரு சரி இதை படிச்சுட்டு அந்த வருஷம் சொல்றேன். இயற்கையின் உறுதியான சட்டங்களிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவது பொய்யான முயற்சியானது. இயற்கையின் சட்டம் என்ன சொல்றது? இயற்கையை நம்ம இயற்கை யாரு? பகவான் சொல்ற தெய்வீகேஷா குணமயி மம மாயா துர்த்தேயா, என்னுடைய குணம் தான், நான் தான் இயற்கை. தெய்வீகேஷா குணமயி மம மாயா, மாயை என்னுடையது. ஸோ அந்த மாயை நம்பி இருக்கிறவா என்ன நிரந்தரமானது. பகவானை நம்பி இருக்கிறவாளுக்கு தான் பகவான் நிரந்தரமானவர், இட்டர்னல் இல்லையா? வாசுதேவ அதுன்னு சொன்ன வாசுதேவ பராகதி, எல்லாமே வாசுதேவன் இருக்கணும் இல்லையா? நம்ம இப்போ இவன் யாரு? ராவணன். அவன் என்ன பண்ணினான்? ஸ்வர்கலோகங்களுக்கு செல்லும் நேரடியான படிக்கட்டுகளை அமைக்க விரும்பினான். நேரடியா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அண்ட் ரெண்டாவது, அவள்லாம் சொர்க்கத்தை நம்பி இருந்தான். சொர்க்கத்துக்கு போனாலும் கீழே விழுந்து தானே ஆகணும். தேத்தம் கத்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் சீனே புண்ணியர் மர்த்திலோகம் விஷந்தி. அந்த சொர்க்கத்துக்கு புண்ணியம் கிடைச்சதுனால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தயவு செய்து ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிடாதீங்க, நான் எல்லாரையும் மியூட்டால் பண்ணிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஓகேயா? ஏன்னா பெரிய வருஷம் இன்னைக்கு. ஸோ ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் சீனே புண்ணியர் மர்த்திலோகம் விஷந்தி, இந்த மிருத்திலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். புண்ணியம் எல்லாம் காலியான ஒண்ணு. புண்ணியம் இருக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போறோம். இங்கதான் சம்பாதிச்சோம் அந்த புண்ணியத்தை. எர்த்லி பிளானட் பூலோகத்துல சம்பாதிச்ச புண்ணியத்தினால சொர்க்கலோகத்துக்கு போறோம். அங்கெல்லாம் புண்ணியம் சம்பாதிக்க முடியாது. ஏன்? அங்க கர்மாவே பண்ண முடியாது. நல்ல கர்மா பண்ணினா தானே புண்ணியம் கிடைக்கும். புண்ணிய கர்மா பண்ண புண்ணியம் கிடைக்கும். சொர்க்கலோகத்துல புண்ணியமே பண்ண முடியாதுன்னா எங்கேருந்து நமக்கு புண்ணிய கர்மாவை சேர்க்க முடியும்? ஸோ சேர்த்துன்னு போன புண்ணிய கர்மா காலி ஆயிடுத்தா அங்கெல்லாம் டெபாசிட்டே பண்ண முடியாது. விட்ரா பண்ணிட்டே இருப்போம். ஜீரோ பேலன்ஸ் சொன்னோன்னு கீழே விழுந்துருவோம். ஓகே, ஸோ அதை கூட புரிஞ்சுக்காம அந்த ராவணன் என்ன பண்ணா, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு படிக்கட்டு, அதுவும் ஸ்வர்ணத்தினால சொர்க்கத்துக்கு போறதுக்கு எவ்வளவு முட்டாள்தனமான விஷயங்கள் பாருங்க. ஸோ அடுத்தது, ஆனால் பகவானின் வழிகாட்டலில் கீழ் கடுமையாக உழைத்து அவரையே முற்றிலும் நம்பியிருப்பவர் ஆகவதே மனித வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோளாகும். ஸோ இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படணும்னு நினைச்சா அது முடியாது. அதை விட்டுட்டு பகவான் கொடுக்கறதையே நம்ம பிரசாதமா ஏத்துக்கணும். 5 வயசுல அம்மா செத்து பண்ணுவோன்னு நாரதர் என்ன பண்ணார்? ஓ பகவானே, எனக்குன்னு இருந்த ஒரு பிடிப்பை நீ ஏன் எடுத்துட்டான்னு எனக்கு தெரியும், நீ எடுத்தியா, அது ஒரு காரணத்தோட தான் எடுத்திருப்ப அப்படின்னு திரும்பியே பார்க்காம காட்டுக்குள்ள போயிட்டார் பகவானை நம்பி. பகவான் தரிசனம் கொடுத்தார் இல்லையா? ஸோ இயற்கையாக நமக்கு கொடுத்ததை நம்ம என்னைக்கும் புறக்கணிக்க கூடாது. இயற்கை மூலமாக பகவான் நமக்கு கொடுக்கிறார். இதுல ஒரு அழகான கதை இருக்கு, அந்த கதை இன்னைக்கு சொல்லிடுறேன். ஓகே, எல்லாருக்கும் சித்திரகேத்து மகாராஜ் தெரியும் இல்லையா? சித்திரகேத்து மகாராஜ் அவர் யாரு? சித்திரகேத்து மகாராஜ் ஒரு யாருன்னு அப்புறம் பார்க்கலாம். சித்திரகேத்து மகாராஜ்க்கு குழந்தைகளே கிடையாது. அது இயற்கையால் அவருக்கு கொடுத்தது. அவர் என்ன பண்ணார்? இயற்கையை நான் ஏத்துக்கல, எனக்கு குழந்தை கிடைச்சுதான் ஆகணும், எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய யாகம் பண்ணினார். யாரோட தலைமையில? அந்த அர்ச்சி, அந்த முனிவரோட தலைமையில ஒரு யாகம் பண்ணினார். அங்கிரமுனி யாரு? பிரம்மாவோட மானச புத்திரர்.
ஸோ அங்கிரமுனியை கூப்பிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வேணும். அங்கிரமுனி ட்ரை பண்ணினார் சொல்றதுக்கு, இல்லப்பா இயற்கையாகவே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுதான் இயற்கையோட ரூல், அதை நீ ஏத்துண்டனா நன்னா இருக்கும். ஏத்துக்காம நீ இந்த மாதிரி அதுக்கு அகெயின்ஸ்டா போகணும் அப்படின்னு நீ எதிர்பார்த்தனாக்க அது உனக்கு நல்லதில்லை. ஆனா கேட்கல சித்திரகேத்து மகாராஜ், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும், நான் உங்களை யாகம் பண்ணுங்கன்னு சொன்னேன், நீங்க யாகம் பண்ணுங்க அப்படின்னார். ஓகே, அங்கிராமுனியும் ரொம்ப அப்படி, அந்த முனிவர் பிரம்மாவோட பையன் இல்லையா அவர், ஸோ எல்லா மந்திரங்களும் அழகா சொல்லி எல்லாம் பண்ணி அவர் யாகம் பண்ணினார். யாகம் பண்ணி கடைசியில அவருக்கு ஒரு குழந்தையும் கிடைச்சது. குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடியா யாகத்துல அந்த யாகத்துல என்ன சொல்லுவான், பகவானுக்கு அர்ப்பணிச்ச அந்த பிரசாதம் இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டா தானே குழந்தை கிடைக்கும். ஸோ அவர் என்ன பண்ணார், பிருத்து மகாராஜுக்கு நிறைய மனைவிகள் உண்டு. ஆனா கிருத்தத்யுதி அப்படிங்கிற ரொம்ப பயசானவா. பயசுனா என்ன, பகவானுடைய வேதங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பயஸ் ஆக்டிவிட்டி, impairs ஆக்டிவிட்டி. யாருக்கா தெரியுமா பயஸ் ஆக்டிவிட்டினா என்னன்னு? பயஸ் ஆக்டிவிட்டிங்கிறது வேதங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, இப்படி பண்ணணும், இதுதான் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னதை விதிமுறைப்படி அப்படியே பண்றவா அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு பேரு பயஸ் ஆக்டிவிட்டி. ஆனா அவன் அதுல உள்ள பலனை எதிர்பார்த்து பண்றான். ஸோ அதனால அது என்ன சொல்லுவோம், சகாம கர்மான்னு சொல்லுவோம். சகாம கர்மானா என்ன, பலனை எதிர்பார்த்து அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு நமக்கு. சனா என்னைக்குமே கூட வித்துன்னு அர்த்தம், ஆசையோட எதிர்பார்ப்போட அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அது வேதங்கள்ல இருக்கிற எல்லா வேதங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லா நடவடிக்கைகளும் எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அதை பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிங்கிறதுனால அதை ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஃப்ரூட்னா என்ன, பலன், அது சாப்பிட்ற பலம் இல்லை, பலன். ஓகே, ஸோ பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. ஸோ அவன் எல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கிறபடி அப்படியே அந்த அங்கிரமுனி அப்படியே பண்ணினார். ஸோ அந்த வேதத்துல கடைசியில யக்ஞ புருஷனுக்கு விஷ்ணுக்கு ஆஃபர் பண்ணினதுக்கு அப்புறம் அதுலேருந்து வரும் இல்லையா அந்த நெக்டர், அதை பிரசாதம் சொல்லுவோம், அதை கிருத்தத்யுதிக்கு அவர் கொடுத்தார். ஸோ அதனால கிருத்தத்யுதி என்ன பண்ணா, ஓகே கடைசியில கிருத்தத்யுதி பிரெக்னென்ட் ஆனா, குழந்தை பிறக்கணும், குழந்தையும் பிறந்தாச்சு, அழகான ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. கேட்கவா வேணும், ராஜா சாரி அவர் சித்திரகேத்து மகாராஜ், அவருக்கு இல்லாததா அவ்வளோ தானம் தர்மம் எல்லாம் பண்ணி நாடே அதை கொண்டாடித்து. எப்படி நம்ம கிருஷ்ணர் பிறந்தோடனே நந்தபாபா எவ்வளோ பசுக்கள் கொடுத்தார், அவர் அந்த மாதிரி இவரும் 1 கோடி பசு தானம் பண்ணினார். நந்த மகாராஜ் ஃபுல் விருந்தாவனில் உள்ள அத்தனை பேருக்கும் தானம் கொடுத்தார். எல்லாரும் கிருஷ்ணனுடைய வரவை அப்படி குதூகலத்தோட கொண்டாடினா. அதே மாதிரி இங்கே ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சது இல்லையா யாரு, மகாராஜர், அவருக்கு ஒரு குழந்தை கிடைச்சதுனால நாடே அதை கொண்டாடித்து. ஸோ இப்படி ஆக ஆக அந்த குழந்தை மேல பிருத்து மகாராஜுக்கும் சரி, அவருடைய மனைவி கிருத்தத்யுதிக்கும் சரி அப்படி ஒரு அபார ஆசை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிருத்து மகாராஜுக்கு கிருத்தத்யுதி மேல ஆசை வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற மனைவிகள் சும்மா இருப்பாளா? பொறாமைங்கிறது நமக்கு இயற்கையாக உள்ள ஒரு குணம். அந்த பொறாமையினாலதானே நம்ம இங்க இருக்கோம், என்விஎஸ். அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு பகவத்கீதை எதுக்காக கொடுத்தார், ஓ அர்ஜுனா நீ அனசூயவே, நீ பொறாமைங்கிறதே இல்லாத ஒருத்தன், நீ அனகா பாபமே இல்லாதவன், நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை கொடுத்தார். ஸோ இங்க அத மாதிரி பொறாமை இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் பகவானுடைய லோகத்தை விட்டுட்டு இங்க ஜீவர ஸ்வரூப கிருஷ்ணரை நித்திய தாசா, கிருஷ்ணருடைய தாசங்கிறத மறந்துட்டு இயற்கையோடு தாசன் ஆயிட்டோம். இந்த இயற்கையில நமக்கு கிடைக்கிறது இல்லையா பொருள்கள், அந்த பொருட்களுடைய தாசன் ஆயிட்டோம். கண்ணு காது மூக்கு எல்லாமே இயற்கையிலேருந்து தானே கிடைச்சிருக்கு. நம்ம உடம்பே 24 தத்துவங்களால ஆனது தானே, அதுல பஞ்சமகா தத்துவம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கண்ணுக்கு அடிமையாயிட்டோம், காதுக்கு அடிமையாயிட்டோம். ஸோ இயற்கையே நம்ம அடிமையாயிட்டோம். அது மாதிரி அவர் தன்னுடைய மனைவிக்கும் அடிமையாயிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற மனைவிகளால பொறுக்க முடியல. கொடூரமான செயல் பொறாமையினால என்ன பண்ணா, குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய கொன்னுட்டான். கேட்கவா வேணும்,
எவ்வளோ கஷ்டப்படுவா அம்மா அப்பா. அப்படியே விழுந்துட்டார் 2 பேரும். அப்புறம் யார் அங்கிராமுனி தானே அந்த குழந்தைய கொடுத்தார். அதனால அவருக்கு தான் இதை சொல்ல அவர் நிறைய சொன்னார். உனக்கு இயற்கை மூலமா இல்லப்பா, பகவானுக்கு சரணடை, வேண்டாம் உனக்கு குழந்தை, கேட்காம பிடிவாதமா வாங்கிட்டார். ஸோ இப்போ அங்கிரமுனி நாரதரை கூட்டின்னு வந்தார். நாரதரை கூட்டின்னு அந்த குழந்தை எனக்கு வந்துதான் ஆகணும். சரி, அந்த குழந்தைய நாரதரால முடியும் இல்லையா, உயிர்ப்பிச்சு கொடுத்தார். அப்போ அந்த குழந்தை பேசிட்டு, அந்த ஆத்மா, நீங்கெல்லாம் யாரு, என்ன அம்மா அப்பான்னு கொண்டாடுறீங்களே, நான் ஏற்கனவே கிடைச்ச உடலை விட்டு போயாச்சு, திருப்பி வந்திருக்கேன். ஸோ எனக்கு யார் இப்ப அம்மா அப்பா? போன பிறவியில யார் அம்மா அப்பாவா இருந்தாலோ, அடுத்த பிறவியில யாரு இருக்க போறாளோ, ஸோ எனக்கு இப்ப அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை ஆத்ம தத்துவம். நம்ம மனுஷ பிறவி எடுத்தோம்னா ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும். ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜிக்ஞாசா, அந்த ஒரு இன்குசிட்டிவ்னஸ், அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். ஆத்ம தத்துவம் என்ன? ஆத்ம தத்துவத்தை கேட்காத உயிரினங்கள்லாம் வேஸ்ட்ங்கிறா இல்லையா? ஏத்தாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா தர்ம ஜன்மலாப பர பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி, அது ஒண்ணுதான் இருக்கணும். அந்த அந்தே நாராயண ஸ்மிருதிக்கு தான் நம்ம இப்ப பாடுபடணும். இப்ப நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதானே கடைசியில ஞாபகம் வரும். பகவானே பகவத்கீதை சொன்னாரு இதே வருஷதான், அந்த காலேச்ச மாமி ஸ்மரண முக்து அக்கலை வரமே பிரயாத்திச்ச மத்பாவம் நாத்தியாத்திர அசம்சேக. கடைசியில நீ என்ன நினைச்சனா என்கிட்ட வருவப்பா. ஸோ ஃபுல் லைஃபும் நமக்கு படிக்கணும், ஃபுல் லைஃபும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரே ஒரு எக்ஸாம் தான் கொடுக்கணும். என்ன எக்ஸாம்? மரணம்ங்கிற எக்ஸாம். அந்த மரணம்ங்கிற எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னாக்க திருப்பி எக்ஸாம் எல்லாம் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. பிளே ஹோம்லேருந்து ஆரம்பிச்சு ஏபிசிடிலேருந்து ஆரம்பிச்சு எக்ஸாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும். என்ன எக்ஸாம்? இறப்பு. நம்ம ஆத்மா இந்த உடலை விட்டு போகும் தருவாயில் பகவான் ஞாபகம், அந்த ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் கூட பகவான் இப்ப கொடுத்துட்டார். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காரு, இந்த ஒரு கொஸ்டினை நீ படி, அந்த ஒரு கொஸ்டினை நீ படிச்சுட்டு பாஸ் பண்ணுங்கிறார். நம்மளால முடியல பத்தேலாம் இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு ஒரு கொஸ்டினை படிச்சு பாஸ் பண்றது. ஸோ எல்லாரும் ரெடியா ஒரு கொஸ்டினை படிச்சு பாஸ் பண்றதுக்கு? ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாழ்க.